மன்னர் மிகப்பெரிய ராஜ்யத்தை கட்டி ஆண்டிருக்கான். அந்த மன்னனுக்கு என்ன 3 மகன். அந்த மன்னன் இறக்கும் தருவாயில இருக்கையில அந்த 3 மகனையும் கூப்பிட்டு, மகனே நான் சீக்கிரம் எனக்கு வயசாயிட்டு நான் இறந்துருவேன், இந்த ராஜ்யத்தை கட்டி ஆளணும் அப்படின்னு சொன்னா உங்க 3 பேருக்கு நான் ஒரு போட்டி அப்படின்னு சொல்லி தன்னோட அரியணை பக்கத்துல 3 பசங்களையும் கூப்பிட்டு அந்த 3 பேருக்கு என்ன பண்றாரு, வில்லுனா உங்களுக்கு தெரியுங்களா, அம்பு எழுதுற வில், அது இரும்பிலான வில். அந்த வில்ல யாரு, அதாவது கயிறு இல்லாதது, நான் கயிறு, அந்த கயிறு இல்லாத வில்லத்து நான் உங்களுக்கு ஒரு 3 நூல் கொடுப்பேன், ஆளுக்கு ஒவ்வொரு நூல் கொடுப்பேன். அந்த நூல்ல அந்த வில்லம்ப வளைச்சு அந்த கயிறு இருக்கிறேன், அந்த கயிறை வச்சு நீங்க வில்லம்ப வளைச்சு அம்பு யாரு அம்பு கரெக்டா செலுத்துறீங்களோ அவங்க தான் இந்த ராஜ்யத்தை ஆள முடியும்னு சொல்லி சொல்றாரு. ஒரு மகனுக்கு பருத்தி கயிறு கொடுக்காரு, பருத்தி நூல், புரியுதா? ஒரு மகனுக்கு சணல் நூல் கொடுக்காரு, ஒரு மகனுக்கு பட்டு நூல் கொடுக்காரு. என்ன பண்றாங்க, 3மே அந்துருது. பட்டு நூல் என்ன பண்ணுது, பட்டு நூல் உள்ளேயே விட முடியல, அதாவது எப்படின்னா வலிவீர் உங்களுக்கு தெரியும். அப்பா எப்படிப்பா இந்த நூலை வச்சு இந்த கயிறை வச்சு இவ்வளவு பெரிய வில்ல வளைக்க முடியாது, இவ்வளவு பெரிய வில்ல வளைக்க முடியாதுப்பா, இது உலகத்திலே கயிறு கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்பதான் டேய் முட்டாள்களா, அந்த 3 கயிறையும் ஒன்னா திரிச்சு முறிக்கேற்றிய வடம் மாதிரி மாத்துடா, அந்த வடத்தை வச்சு இந்த அம்பை செலுத்துடா அப்படின்னு சொல்லும் போது 3 பேரும் ஒன்னா அந்த 3 கயிறையும் எடுத்து ஒன்னாக்கி அந்த அம்பை எடுத்து செலுத்தி வெற்றி கண்டான். இதுல இருந்து என்ன தெரியுமா அவர் சொன்னார், இந்த 3 நூலும் தாண்டா கல்லர் மறவர் அகமுடியார். நாம தனித்தனியா அந்த அவ்வளவு பெரிய வில் பவர், அந்த வில்லுன்னு எடுத்துட்டோம்ல அதிகாரம், அந்த வில்லுன்னு அதிகாரம், அரசாங்கம் அதை வளைக்கணும், அந்த அதிகாரத்தை வளைக்கணும் சொன்னா நாம தனித்தனியா நூல் போட்டா செல்லாது. இந்த 3 நூல் ஒன்போல இருந்து அந்த வடம் கல்லர் மறவர் அகமுடையார், இந்த 3 ஒன்று சேர்ந்த ஒரு வடம், அதுதான் தேவர் இனம், புரியுதுல? அந்த மாதிரி நம்ம 3 பேர், நீங்க 3 பேர் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் அந்த வில் என்கிற அந்த அதிகாரத்தை வளைக்க முடியும், அந்த அதிகாரத்தை நம்ம போய் உட்கார முடியும் அப்படின்னு அந்த கருத்துக்களுக்காண்டி தான் இதை பதிவு பண்றேன்.